அந்த குமார் சஞ்சய் போலவே இருக்கான்னு சொன்னேளே. அப்போ சஞ்சய்ல இருந்து நீ இன்னும் மீண்டு வரல. கௌசி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்கிறேன். உண்மையிலேயே அந்த குமார் தான் சஞ்சயா இருந்தா நீ என்ன பண்ணுவ? இது என்னைக்கு என் கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு சஞ்சய் இறந்துட்டாரு. மாஜி கோடீஸ்வரி, ரங்கநாயகியோட உத்தம புருஷன் இப்போ உயிர் வாழறதே என் பணத்துல நான் வாங்கி கொடுத்த மருந்துல தான் தெரியுமா? என் புள்ளைய பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமா, பைத்தியம்தான். புள்ள பைத்தியம், பாச பைத்தியம். சுரேஷ், ஓ நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். அந்த ராஜரத்னத்தை நம்பி நீ உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் பகைச்சிக்கிட்டு வந்துட்ட. இப்ப இவங்க விரட்டினா எங்க போவ? என்னடா செல்லம், என்னன்னு தெரியலங்க, குழந்தை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியா? ஒருவேளை சஞ்சய் திரும்பி வந்துட்டான்னு இவனுக்கும் தெரிஞ்சிருச்சோ என்னமோ. என்ன சொல்றேள்? விளையாடுறேளா? கௌசி, விளையாடுறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? செத்தவா திரும்பவும் வரமாட்டாங்கன்னு சொல்வா. ஆனா பாட்டியோட பேரன் உருவத்துல சஞ்சய் வந்திருக்கான்னு அப்பாவும் டாக்டர் கோபாலும் சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ சொல்றே? ஆமா, அந்த ஆத்துல நடந்தது தான் சொல்றேன். அந்த குமாரை பார்த்த ராஜரத்ன அப்பா மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கார். அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை டாக்டர் கோபால் வந்து பிபி எல்லாம் செக் பண்ணி ஊசி போட்டு மயக்கத்தை தெளிய வச்சிருக்கார். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆபீஸ்ல இருந்து அங்க போன பிறகுதான் அங்க இருக்கிறவா என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அவர் ஞாபகம் பூரா நம்ம மேல இல்ல, அந்த குமார் மேலதான் இருக்கு. கௌசி, ஆ? என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. நான் பேசினதெல்லாம் உன் காதுல விழுந்ததா? விழுந்தது. அந்த குமார் சஞ்சய் போலவே இருக்கான்னு சொன்னேளே. அப்போ சஞ்சய்ல இருந்து நீ இன்னும் மீண்டு வரல. என்ன சொல்றேன்? ஒன்றும் இல்லை, சஞ்சய் வந்துட்டான்னு நான் சொன்ன வார்த்தை உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கௌசி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்குறேன். உண்மையிலேயே அந்த குமார் தான் சஞ்சயா இருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னைக்கு என் கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு சஞ்சய் இறந்துட்டாரு. அவர் உருவத்துல வந்தாலும் சரி, இல்ல அவரே வந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் பிணம்தான். மாப்பிள்ள, ஏண்டா கௌசி, நோக்கு இப்படியெல்லாம் சோதனை வந்துட்டு இருக்கு. இது சோதனை இல்லப்பா, வேதனை. ஒருவேளை அந்த குமார் தான் சஞ்சயா இருந்தார்னா என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னு ஏமா கேக்குற? அது முடிஞ்சு போன உறவுமா, அத குப்பையில தூக்கி போட்டாச்சுமா. கடைசியா
கௌசி மாப்பிள்ளை கிட்ட சொன்னதுதான் உண்மைமா. ஆமா கௌசி, உன்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சுரேஷ் தான் நோக்கு எல்லாமே. இந்த குழந்தைக்கு அப்பாவும் அவர் தான். அதுல இருந்து நீ கொஞ்சம் கூட மாறவே கூடாதுமா. கௌசிமா, உன் மனசுல எந்த சஞ்சலமும் வரவே கூடாதுமா. வராதுப்பா, வரவே வராது. நான் என்னைக்கும் கௌஷி சுரேஷ் தான். இத சஞ்சய் இல்ல, அவரை படைச்ச பகவானே வந்தாலும் மாத்த முடியாதுப்பா. கௌசிமா, நேக்கு இப்பதாமா சந்தோஷமா இருக்கு. ஹலோ சார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? யாரியா நீ? அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? யாரியா நீ? முன்ன பின்ன தெரியாம முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஏங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னா இப்ப பார்த்தா போச்சு. பணம் எவ்வளவு இருக்கு? போயா காலங்காத்தால. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, எதுக்கு கோச்சிக்கிறீங்க? என் நிலைமைய பார். காலையில ஆபீஸ் போறப்ப சுட சுட இட்லி வடை போண்டான்னு பொண்டாட்டி கொடுப்பா. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு ஒரு 5-10க்கெல்லாம் முகம் தெரியாதவங்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. யார் முகத்துல முடிச்சா? சிவச்சா, உனக்கே இவ்வளவு கஷ்டம். நீ பசி பொறுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கேட்கலாம்ல? நான் ஒன்னும் வெக்கம் கெட்டவன் இல்லை. அதான் தெரியுது. தெருவில் வரவும் போறவட்டெல்லாம் காசு கேட்பேன், என்கிட்ட கேட்க. அவன் கிட்ட கேட்பேன், ஆனா உன்கிட்ட கேட்க மாட்டேன். சரி, என்கிட்ட கேட்க வேண்டாம். என்ன விட நேரா ஆத்துக்கு போக வேண்டியதானே? துளசிட்டு சொன்னா உடனே பண்ணி போட போற. நீ பழைய முதலாளி வேற இல்லை அவளுக்கு. சுட சுட பண்ண போற, சாப்பிட்டு வர வேண்டியதானே? உன் ஆத்துக்கு வந்து உன் ஆத்துக்காரி கிட்ட சாப்பிடுற அளவுக்கு நான் ஒன்னும் வெக்கம் கெட்டு போல. இந்த வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. நான் பணம் தரேன், பக்கத்தில் நல்ல மெஸ் இருக்கு, நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு கண்ணா பண்ணு தின்னுட்டு அப்படியே ஆத்துக்கு வாங்கிட்டு போகலாம்ல. உங்க அப்பா வேற நோயாளி, வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கும். வாங்கிட்டு போ. உன் கையில பணம் வாங்கி அதுல அப்பாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை விட பட்னி கடந்து சாவலாம். சிவச்சா, அவசரப்பட்டு வார்த்தையை கூட்டிடாத, அப்புறம் அள்ள முடியாது. இப்ப நடந்த சம்பவத்துக்கு நியாயமா உன் தோப்பனார் உயிரை மாச்சிட்டு இருக்கணும். என் தோப்பனார் உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? மாச்சி கோடீஸ்வரி, ரங்கநாயகியோட உத்தம புருஷன், இப்ப உயிர் வாழறதே என் பணத்துல நான் வாங்கி கொடுத்த மருந்துல தான், தெரியுமா? என்ன உளர்ற? என் பொண்டாட்டி பத்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின மருந்து அது. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உண்மை என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் ஆத்துக்காரி வாங்கிட்டு போன மருந்து ரோட்ல தவறி விழுந்து உடைஞ்சு போச்சு. அது தவறி விழுந்து உடைஞ்சதா இல்ல அவளா போட்டு உடைச்சலான்னு எனக்கு தெரியாது. ஆனா உடைஞ்சு போச்சு. மாமியாருக்கும் மாமனாருக்கும் உள்ளன் போட அவ பணிவிட பண்ணல. உன்னை கேவலப்படுத்த அப்படி நடிக்கிறா. இல்ல, நீ சொல்றது எல்லாமே போய். எது போய்? ரோட்ல பத்மா உடைச்ச மருந்து பொய்யா, இல்ல என் ஆத்துக்காரிட்ட பணத்தை வாங்கி மருந்து வாங்கி கொடுத்தது பொய்யா? போய் நேர பத்மாவையே கேட்டுப்பார். ஏன் பேச நினைக்கிறேன்? ஏன் பணத்துல வாங்கின மருந்தோட பில் அங்க ஆத்துல தான் இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா சொல்லு, நான் வேணா இப்பவே போய் எடுத்து வந்து காமிக்கிறேன். இப்ப சொல்லு, உன் தோப்பனார் உயிர் வாழறதே நான் வாங்கி கொடுத்த மருந்து தானே? ஆனா அது பரவாயில்ல, அது கேவலம் கிடையாது. ஆனா நான் டிஃபன் வாங்கி கொடுத்தா அதை கேவலம் நினைக்கிறேன். உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரிகிட்ட பச்சையா கேட்டு பணத்தை வாங்கி மருந்து வாங்கி கொடுத்துருக்கா. அது கேவலம் இல்லையா? போது நிறுத்தியா? போது, என்கிட்ட ஓவரா பேசாத. நீ ஆத்துக்காரிகிட்ட போய் கேட்டுப்பார். மருந்து என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தால இல்லைன்னு கேட்டுப்பார். 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேளு. வீராப்பா அங்க காட்டு, இங்க காட்டாது. போ போடா. ஐயா, டிஃபன் தான் சாப்பிடல, காஃபியாவது எடுத்துக்கங்கய்யா. ஒண்ணு வேணாமா, நான் உடனே உன் கூட வந்து உன் பேரனை பார்க்கணும். யாரு? குமாரையா? ஆமா, குமாருங்கிற பேர்ல என்னுடைய மகன் சஞ்சயை பார்க்கணும். ஐயா, சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து டாக்டர் வீட்டுக்கு வந்து குமாரை பார்த்து என்னென்னமோ கேள்வி கேட்டாரு. அவன் எதுக்குமே சரியா பதில் சொல்லல. குமார் கண்டிப்பா சஞ்சயா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரியா. உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாமா, சொன்னா. நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் தெளிவா சொன்னான். பாரு பாத்தியா, பாரு பாரு என் பிள்ளை செஞ்ச படத்தை பாத்தியா?
பாரு, நல்லா பாரு. இவனுக்கும் குமாருக்கும் ஏதாவது கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன? யார் என்ன சொன்ன? குமார் தான் என்னுடைய புள்ள. ஐயா நீ ஒன்னும் பேசக்கூடாது. வா, உன் வீட்டுக்கு போலாம். ஐயா, என் வீட்டுக்கா? நீங்களா? அது குடிச்ச வீடியா? ஐயோ, அந்த குடிசை வீட்டுல தானே என் பிள்ளை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தா. நான் அவனை கொஞ்ச நேரம் பார்க்க கூடாதா? மன விட்டு பேசக்கூடாதா? சொல்லு பாட்டி. ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையா? ஓ ஓ, உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். வா, வீட்டுக்கு போலாம். ஏய் ராஜா, எங்கடா தனமாவோட கிளம்பிட்ட? என் புள்ளைய பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமா, பைத்தியம்தான். புள்ள பைத்தியம், பாச பைத்தியம். போதுமா? ஏண்டா, நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டியா? டேய், நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா என் மனசு கேட்க மாட்டேன்டா. ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. சஞ்சய் என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறேன், அதுவும் உங்க சமையல்காரி வீட்டுல இருக்கிறேன், ஏன் என்னை வந்து பார்க்க மாட்டேன்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கலான்டா. நீ அனாவசியமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிறடா. குமார் சஞ்சயா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லடா. சரி, வேற ஒரு ஆளு வச்சுக்கோ. எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த போட்டோ பார்த்து பார்த்து என் மனசு தேத்துக்குவேன்? அவனை போலயே உருவ ஒற்றுமுள்ள குமாரை பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சிட்டு போறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சொன்னியே, இது நியாயமான வார்த்தை. இந்த சஞ்சய் படத்துக்கு பதிலா குமார் இந்த வீட்டுல ஒரு உருவமா இருக்க போறான். அவ்வளவுதான். அப்ப நான் பாட்டியை கூட்டிட்டு போலாம்ல? போடா பைத்தியம், நீ எதுக்கடா அங்கெல்லாம் போனோம்? பேசாம அவனை இங்க கூட்டிட்டு வர சொல்லு. குட் ஐடியா. பாட்டி, நீ கார்ல போய் சீக்கிரம் குமாரை கூட்டு வா. ஐயா, சொன்னது செய் பாட்டி. இன்னும் என்னெல்லாம் விபரீதம் நடக்க போகுதோ கடவுளே. என்ன சாரிண்ணா, இருமெல்லாம் எப்படி இருக்கு? தேவலையா? எவ்வளவோ தேவலாண்டா. சமயத்துல பத்மா வாங்கின மருந்துனால நேக்கு இருமல் தேவலையாயிடுச்சு. ஆனாலும் இந்த இருமல் மருந்தெல்லாம் ரொம்ப தாண்டா விலையா இருக்கு. என்ன பண்ணி நீங்க போய் இதுக்கெல்லாம் மருந்து தேடி போவாளோ? அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு இப்பதான் அடிக்கடி இருமல் வரும். எங்க அம்மா என்ன பண்ணுவா தெரியுமோ இல்லையோ, 4 திப்பிலி 4 மிளகு இவ்வளவு இஞ்சி இதை அம்மியில வச்சு வெழுமூணு அரைச்சு ஒரு கோலி குண்டு அளவுக்கு எடுத்து பால்ல கலக்கி எங்க அப்பாவுக்கு கொடுத்துருவா. அதை குடிச்ச மனுஷன் திண்ணல போய் உட்காந்து சகஸ்ர சீரிஷா புருஷகா சகஸ்ராச்சோ சகஸ்ரா அப்படி ஆரம்பிச்சுவார். 7 ஊரு கேட்கும். அப்படி மந்திரம் சொல்லுவார். அதெல்லாம் அந்த காலம்டா. இப்பெல்லாம் இந்த கை வைத்தியம் எல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க ஆத்துக்கார் குடிக்கிற இருமல் மருந்து இருக்கே, அது சுகர் ஃப்ரீன்னு போட்ட மருந்து. அதென்ன சுகர் ஃப்ரீ போட்ட இருமல் மருந்து? டேய், சக்கரை வியாதி இருக்குல்ல, அதனால சக்கரை கலக்காத மருந்து. இனிப்புக்கு பதிலா வேற எதையோ கலக்குறான். ஏமா, நேக்கு தான் இருமல் குறைஞ்சிருக்க, இப்ப எதுக்கு மருந்து? அப்பா, இன்னைக்கு மட்டும் குடிச்சிருங்கப்பா, அப்பதான் பூரணமா குணமாகும். அண்ணா, சுகர் ஃப்ரீ மருந்து தானே, ஏன் குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறேன்? குடிச்சிருங்க. மாமா, எங்களுக்கு எங்க அப்பா எப்பவுமே குழந்தைதான். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, பாலாளரை மூக்க பிடிச்சிட்டு போட்டு விட்டுரு. வாய் தருங்கப்பா. ஆமா, இப்ப ஏன் இந்த மருந்து பாட்டில தட்டினேள்? அவனுக்கு பொறாம தலைக்கு மேல ஏறிடுப்பி. நீ எங்களுக்கு பணிவிட செய்யறத அவனால பொறுத்துக்க முடியல. வெறி ஆட்டம் ஆடுறான். ஏண்டா சி, நீ பண்றது நோக்கே நியாயமா படுறதாடா? உங்க அப்பாவோட மருந்தை இப்படி கொட்டி சாச்சுட்டியேடா. மறுபடியும் பணம் கொடுத்து வாங்க முடியுமா? ஏன் முடியாது? மறுபடியும் வீடு வீடா பிச்சை எடுத்துட்டு போனா யாராவது வாங்கி குடிச்சிட்டு போறா? அட பாவி, என்ன வார்த்தை நான் பேசுற நீ? அவரு தோப்பனாருடா. அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்க நோக்க வக்க கிடையாது. பாவண்டா இந்த பத்மா, அவ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த மருந்து இது. இத பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்றியா? ஆமாமா, அதான் உண்மை. அவளே கேட்டு பாருங்க, இத பிச்சை காசுல தான் வாங்கியிருக்கா.
போறோம் போறோம், நிறுத்துங்க. நான் ஒண்ணு மானம் கெட்டு போய் யார்கிட்டயும் பிச்சை எடுத்து இந்த மருந்தை வாங்கிட்டு வரல. அம்மா, நடந்த உண்மையை நான் சொல்றேம்மா. மருந்து வாங்கிட்டு வரச்ச ஒரு சைக்கிள்காரன் நேரா வந்து மோதிட்டான். அப்போ மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுதுமா. மறுபடியும் மருந்து வாங்குறதுக்கு என்னென்ன பணம் இல்ல. அழுதுண்டே ரோட்ல நின்னுன்றது. அப்ப எதேச்சியா அந்த பக்கம் துளசி வந்தா. துளசி வந்த உடனே அவகிட்ட நீ பிச்சை வேணும்னு கேட்ட, அப்படிதானே? இல்ல இல்ல, நிலைமைய புரிஞ்சிட்டு அவதான் நீக்கு மருந்து வாங்கி தரேன்னு சொன்னா. நான் வேண்டான்னு தான் சொன்னம்மா. ஆனா ஆனா அப்பாக்கு மருந்து வாங்கி தர உரிமை நீக்கும் இருக்கு. நான் வாங்கி தருவேன்னு அடம் பிடிச்சு இந்த மருந்தை வாங்கி தந்தாம்மா. அப்பாவோட வேதனை நினைச்சு நானும் வேற வழி இல்லாம இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். நீ 1000 காரணம் சொல்லுடி. இந்த மருந்தை வாங்கி கொடுத்தாலே துளசி, அவ ஆத்துக்காரன், அதான் என் மாமன் சுதர்ஷன். அவ என்ன தெரியுமா கேட்டா, நாங்க கொடுத்த பணத்துல வாங்கின மருந்துல தான் உன் தோப்பனார் உயிரோட நடமாறாரு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கறான். எங்கடி போய் வச்சுக்கிறது மூஞ்ச? நிறுத்துறா. அவன் உன்னை உசுப்பி விட்டா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? பாருடா, இவன் எங்கேயோ அலைஞ்சிட்டு வந்து இவளை கேள்வி கேட்கிறான். துளசி யாருடா? அவன் நம்மாத்து பொண்ணு. அவளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கிற உரிமை இருக்கு. அத பத்மா வாங்கிட்டு வந்ததுல தப்பே இல்லடா. ஆமாண்டா ஸ்ரீவச்சா, துளசி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளோட உடம்ப மட்டும்தான் அந்த ஆத்துல இருக்கே தவிர மனசு பூரா இங்கேதான்டா இருக்கு. மண்ணையும் அண்ணாவையும் தன்னோட சொந்த தாய் தகப்பனா நினைச்சிட்டு இருக்காடா. பத்மாவை கூட பிறந்த சகோதரியா நினைச்சிட்டு இருக்காடா. அவ மருந்து வாங்கி கொடுத்தது அவமானமும் இல்ல, கேவலமும் இல்ல. அவ ஒருத்தியாலதான் உங்க மாமா சுதர்சனோட மனசை மாத்த முடியும். அந்த குழந்தை அந்த போராட்டத்துலாண்டா இருக்கா. இங்க பாருடா, எதுக்கு அவங்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ரோஷத்தோட இங்க வந்து பேசுறானே, அதே ரோஷத்தோட போய் வேலை தேடி சம்பாதிச்சுன்னு வர சொல்லு. அப்புறமா துளசி தயவதுக்கு பத்மா தயவதுக்குன்னு தெளிவா பேசட்டும். இத பாரு பத்மா, நீ ஏன் அவனை பார்த்து நிக்கிற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நேக்கு பெத்த பிள்ளைய விட நீதாண்டி முக்கியம். நீ சும்மா மூஞ்சி தூக்கி வச்சு என்ன பார்த்துட்டு இருக்காத, உள்ள போ. போ. என்ன சுரேஷ், ரொம்ப டல்லா இருக்கீங்க? அண்ணா, உடம்புக்கு முடியலனா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஆமா சுரேஷ், நீங்க வீட்டுக்கு போய் உங்க குழந்தையோட கொஞ்சம் விளையாடுனீங்கன்னா தெம்பா இருக்கும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? என்னென்ன தனியா இருக்கிற அளவுக்கு உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு? ஒருவேளை சஞ்சய் மாதிரி இருக்கிற அந்த குமாரை போய் பார்த்துருப்பாரு, அதான் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காரு. நான் எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? தலையெழுத்து தான். உனக்கு, எங்களுக்கு, எல்லாருக்கும் அவன் தான் தலையெழுத்து. ராஜரத்னம் சார நாம எல்லாரும் அப்பா அப்பான்னு பாசமா கூப்பிடுறோம்ல, அவரும் நம்மள புள்ள மாதிரி தான் நடத்துறாரு. நமக்காக எல்லாம் செய்யறாருன்னு. ஆபீஸ்ல கௌரவமான வேலை, காரு, பங்களா, இப்படி எவ்வளவோ. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அந்த சஞ்சய் மறுபடியும் வந்துட்டா? அதான் வந்துட்டானே, குமார் உருவத்துல சஞ்சய் மறுபடியும் உயிரோடு வந்துட்டானே. என்ன நீங்க ரெண்டு பேரும் அவரை மாதிரி பேசுறீங்க? அவர் பிள்ளை பாசத்துல யவனைய பார்த்துட்டு சஞ்சய்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே சொன்னா என்ன அர்த்தம்? சுரேஷ்னா, நாங்க சொல்றதுல தப்பே கிடையாது. குமார் தான் சஞ்சய், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எப்படி எப்படி அது எப்படி சஞ்சயா இருக்க முடியும்? அவன் பாடியை தான் நீங்க எரிச்சிட்டீங்களே. விபத்துல சதஞ்சு போன ஒரு பாடியை கொண்டு வந்து அதான் சஞ்சய்னு சொன்னாங்க, எரிச்சோம். அதுதான் சஞ்சய்ன்றதுக்கு ஆதாரம் இல்லையே. இப்ப அதே உருவத்துல குமார் அசைக்க முடியாத ஆதாரமா இருக்கான். சுரேஷ், ஆபத்து நம்ம தலைக்கு மேல இருக்கு. சஞ்சய் மறுபடியும் வந்துட்டா நிச்சயமா உன்னையும் எங்களையும் ராஜரத்னம் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு.
முன்னாவது சஞ்சய் கொஞ்சம் தெளிவோட இருந்தான், இப்போ ரொம்ப குழப்பத்தோட இருக்கான். மொத்தமாவே நம்மள விரட்டிடுவான். சுரேஷ், ஓ நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். அந்த ராஜரத்னத்தை நம்பி நீ உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் பகைச்சிக்கிட்டு வந்துட்ட. இப்ப இவங்க விரட்டினா எங்க போவ? இல்ல பாஸ்கர், இல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. என் மனசுக்கு நிச்சயமா தோணுது, இந்த குமார் சஞ்சயா இருக்க முடியவே முடியாது. சரி, நீ சொன்ன மாதிரியே வச்சுப்போம். அவன் இவன் இல்ல, ஓகே. ஆனா அச்சு அசல் அவன் சஞ்சய் மாதிரி இருக்கானே, அது உண்மைதானே? இன்னும் சுரேஷன் அவரை பார்க்கவே இல்ல, பார்த்தா ஷாக் ஆயிடுவாரு. உண்மை என்னன்னு அப்பதான் தெரியும். சரி, அந்த குமார் சஞ்சய் போலவே இருக்கான். லெட் ஹிம் கோ டு ஹெல். இருந்து தொலையட்டும். அதனால எனக்கு என்ன கவலை? என்ன சுரேஷ் இவ்வளவு வெகுளியா இருக்க? நிழல் நெஜான மாதிரி இவ்வளவு நாள் போட்டோல இருந்த சஞ்சய் உருவம் இப்போ நேர்ல வந்தா அந்த ராஜரத்னம் பூரிச்சிட மாட்டாரு? இப்பவே அவனை பார்க்கணும்னு அப்பா துடிக்கிறாரு. அவரோட ஆசைப்படி குமார் வந்து அவரை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? குமார் சஞ்சய் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவன் தான் தன்னோட வாரிசுன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன ஆகும்? எவனோ ஒருத்தன் இவ்வளவு சொத்தை அனுபவிக்க போறான். அனுபவிச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன? நாம வேற வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா சுரேஷ் அண்ணாவோட நிலைமை பார்த்தாதான் ரொம்ப பாவம். எனக்கு மட்டும் என்ன, நானும் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அந்த குமாரும் ராஜரத்ன அங்கிளும் எப்படி வேணாலும் போட்டும். அவங்கள விட்டு தள்ளு. கௌசி அந்த குமாரை பார்த்தா சஞ்சய் உருவத்துல இருக்கிற அவனை பார்த்து பழைய நினைவுங்க வந்துட்டா? கையில குழந்தை, மனசுல பூரா பாரம், என்ன ஆகும்? வானத்தியா போவோம், மழை வர மாதிரி இருக்கு. பார்க்கலாம். போலாம் வா.